ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. உண்மையான ஜோதிடர் யாரு? கண்டுபிடிக்கிறது எப்படி? பாருங்க, நீங்க ஒரு பர்த் டீடைல்ஸ் கொடுக்கும்போது உங்க ஜாதகம் பார்த்து அவர் பாஸ்ட்ல இந்த டைம் பீரியட்ல இந்த இவெண்ட்ஸ் நடக்கிற சான்சஸ் இருந்திருக்கு அப்படி சொல்லணும். அவர் இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரில ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி ஒரு பாசிட்டிவ் சொன்னா அவரை நம்ம லக்னத்தை கண்டுபிடிப்பாங்க. லக்னம் எதுக்குன்னா ஒரே ராசியில ஒரே நட்சத்திரத்துல 1000 பேர் கோடி பேர் பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அது நம்ம இண்டிவிஜுவல் ஜாதகம் இல்லை, லக்னம் கண்டுபிடிச்சாதான் அது சொல்ல முடியும். அதுக்கு பாசிட்டிவ் இவெண்ட்ஸ் சொல்லணும். ரெமெடி சொல்லும்போது நியூமராலஜி, டேரட் கார்டு, ருத்ராட்சம், ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஜோதிடத்துல இல்லை. புருஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல கால சர்ப்ப தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அங்க இருக்கிற ரெமிடிஸ் என்ன? ரொம்ப சிம்பிளான ரெமிடிஸ். கஷ்டத்துல இருக்கிறவர் எப்படி அவ்வளவு செலவு பண்ண முடியும்? சிம்பிளான ஜபம், தானம் 2 தான் இருக்கு. இப்படியெல்லாம் அதை சொல்லணும். இந்த மாதிரி ஜோதிடம் சொல்றவர்கிட்ட நீங்க போங்க, உங்க ஜாதகம் காட்டுங்க, அவர் சொல்வாங்க. எதுக்குன்னு உங்க பாஸ்ட் சொல்றவர் ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, சார் நீங்க எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? நான் ஃபர்ஸ்ட் இந்த தசா பீரியட்ல நான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன், ஜெமினி சிஸ்டம் அப்ளை பண்றேன், பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கிறேன். யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவரோட கை ரேகை நான் பார்க்கிறேன். கை ரேகையில் இருக்கிற லைன்ஸ் வச்சு பிரஷ்ன கோண்ல பார்த்து ஒரு டெக்னிக்கல், அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அதை பார்த்து நான் அப்ளை பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி சொல்றேன். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே ஜோதிடத்துல நிறைய பேர் சார் அவர் சனி பத்தி, குரு கிரகம் பத்தி 1 hour 2 hours பேசுறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க ஜோதிடம் பத்தி. ஆனா நமக்கு அது எல்லாமே வேணாம். நமக்கு பாஸ்ட் ப்ரெடிக்ஷன் சொல்லிதான் ஆகணும். நான் எப்படின்னா, ஒரு தடவை அவரோட ஜாதகம் பார்த்து எனக்கு பாஸ்ட்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸ் சொல்ல முடியலன்னா நான் அவருக்கு கன்சல்டேஷன் கொடுக்க மாட்டேன். ஸோ இது என்னோட ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். எதுக்குன்னா, இந்த பர்த் டைம் சரியா இல்லைன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இது மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும்னா நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். மீன ராசி 2026 ஏப்ரல் மாதத்துல மீன ராசியில பிறந்தவர்கள் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நான் பார்க்கணும். இண்டிகேஷன்ஸ் பத்தி தான் நாம ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இப்போ ஒரு இண்டிகேஷன் வந்துருச்சு, டிவோர்ஸ், அந்த இண்டிகேஷன் வந்துருச்சு. எப்படி எல்லா அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன் எல்லாம் பார்த்து அந்த டிவோர்ஸ் 100% டிவோர்ஸ் நடக்காது. ஆனா இந்த சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். உங்களை சைக்காலஜி அப்படி ஆகும், உங்க லைஃப் பார்ட்னரோட சைக்காலஜியும் அப்படி ஆகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதுக்குதான் நம்ம சேஜஸ் ரெமிடிஸ் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு இவெண்ட் நடக்கணும்னா அந்த கிரகங்களோடு நம்ம கர்மத்தினால டெலிவரி பண்ணோம். அந்த பண்ணும்போது நாமே ஜாகிரதா இருந்தா, கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா இந்த பிரச்சனை கண்டிப்பா வெளியே வரும். வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ ராசியில இருக்கிற சனி, சூரியன் நாமே பார்த்தா ரெண்டுமே சத்ரு கிரகங்கள். தந்தைக்கு மகனுக்கு நடுவே, இல்ல அப்பாவுக்கு குழந்தைகளுக்கு நிறைய சண்டைகள், ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கோ பெரிய விஷயத்துக்கோ கண்டிப்பா நடக்கும். ஜாகிரதை இருங்க. ஒருவேளை ஃபாதர் இல்லைன்னா, ஃபாதர் தூரத்துல இருந்தா, சார் எனக்கு ஃபாதருக்கு பிரச்சனை இல்லை சார்னு கேட்பாங்க. நீங்க சொன்னீங்க அப்பாவுக்கு மகன் நடுவேன்னுட்டு, நான் நல்லா இருக்கோம் சார்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையே, ஜோதிடத்தை நான் பார்க்கும்போது நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்கும். இஃப் இன் கேஸ் ஆஃப் ஹிஸ் அப்சன்ஸ், இங்க உங்க பாஸ் இருக்கலாம், ஃபாதர் ஃபிகர் இருக்கலாம், யாரோ ஒரு எல்டர் இருக்கலாம், அப்படின்னாவே இன்டர்பிரட் பண்ணணும். சனி என்ன, அது எல்டர். ஜாகிரதை இருங்க. அந்த பிரச்சனையை எக்ஸ்ட்ரீமுக்கு போக விடாம அதை சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் கண்டிப்பா டிலே ஆகும். திருமணம் கண்டிப்பா டிலே ஆகும். மேட்ரிமோனில பார்த்தேன், அதுல பார்த்தேன் சார் சக்சஸ் கிடைக்கல, ஒரு நல்ல சம்பந்தமே வரலன்னு, இப்போ அதே கண்டினியூ ஆகும். நீங்க இந்த எஸ்பெஷலி நீங்க கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ஜாகிரதை இருங்க. எதுக்குன்னா அங்கே நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கும்போது எவ்வளவு நாம ஜாகிரதையா இருப்போம். அப்போ ஆனா இந்த கல்யாண விஷயத்துல மட்டும் ரொம்ப இக்னோரண்டா இருக்கிறாங்க நிறைய பேர். ஜாகிரதையா இருங்க. சதுர்த்தாதிபதி சதுர்த்த ஸ்தானத்துல குருகிரகம் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், கட்டுற யோகம் இருக்கு. அது எல்லாமே நிறைய பேர் சார் நான் ஒரு கோவில் கட்டணும்னுட்டு எனக்கு மனசுல இருக்கு,
ஒரு சொசைட்டிக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு செய்யறதுக்கு எனக்கு மனசு இருக்கு சார் சொல்லுவாங்க. யூஸ்வலா வந்து டெம்பிள்ஸ் இல்ல ஸ்கூல்ஸ் மாதிரி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நடக்கும். இந்த மீன ராசியில போடுறவங்க எனக்கு மீன ராசி அதிபதியான குரு கிரகம் இல்லையா, அது ரொம்ப சுபகிரகம் ஆயிருக்கிறதுனால யூஸ்வலா தே வில் கெட் சான்ஸ் டு பில்ட் டெம்பிள்ஸ். ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். இது வந்து அதுக்கப்புறம் வந்து கரியர் ரிலேட்டட் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ். புது ஜாப் கிடைக்கலாம், இருக்கிற ஜாப்லயே ப்ரோக்ரஸ் எடுக்கலாம், பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம், சேலரி ஹைக் ஆகலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்கல உங்க 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 வம்சத்துல, உங்க உங்க குடும்பத்துல அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கல. எஸ்பெஷலி ஜாப்ல நிறைய பேர் வந்து வெளிநாட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க, வெளிநாட்டுல பெருசான பொசிஷனுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அவருக்கு கூட நல்ல யோகங்கள் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப் யோகம் இருக்கு. இது இந்த 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 மீன ராசியில பிறந்தவருக்கு ஹெல்த் பிரச்சனைல இருந்து வெளியே வருவாங்க. ஸோ எனக்கு நிறைய பிரச்சனை சார் இது, ஆனா உங்க டிசிப்ளின், உங்க டயட்டரி ஸ்டைல் எல்லாமே வச்சு நாம ஈஸியா சொல்லலாம். அஸ்ட்ராலஜிக்கல கூட உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா உங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஹெல்த் பிரச்சனைல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. 6th ஹவுஸ்ல இருக்க பாப்ப கிரகங்களை பார்த்தா உங்களை மாட்டிக்கிறதுக்காக நிறைய இது நடக்கும் எதிரிகள் இருந்து. ஸோ ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஜாகிரதையா இருங்க. உங்க சுத்திட்டு நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தா அப்படி சொல்லுவாங்க, செய்வாங்க. ஆனா வெற்றி உங்களுக்கு தான். ஆனா அந்த டென்ஷன் இருக்கும் இல்லையா, அது தாங்கிறது தான் கஷ்டம். கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. இவ்வளவு விஷயங்கள் மீனராசியில பிறந்தவருக்கு நமஸ்தே.